வெளிநாடுகளில் குறிப்பாக கம்போடியா போன்ற நாடுகளில் செயல்படும் நவீன அடிமை சிண்டிகேட்டுகளுக்கு மலேசியர்கள் தொடர்ந்து பலியாகி வருவதாக கவலைகள் அதிகரித்துள்ளன. இது குறித்து பதிலளித்த உள்துறை அமைச்சு, இந்த கள்ளக்கடத்தலுக்கு மலேசியர்கள் பலியாவதற்கு காரணமான 5 முக்கிய காரணிகளை சுட்டிக்காட்டியுள்ளது. அதிக சம்பளத்துடன் கூடிய எளிதான பணிகளுக்கான கவர்ச்சியான வாக்குறுதிகள், மாறிவரும் மோசடி தந்திரங்கள் குறித்து மக்களிடம் உள்ள குறைந்த விழிப்புணர்வு, ஆள் சேர்ப்பவர்கள் தங்கள் சொந்த சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருப்பதால் அவர்கள் மீது அதிக நம்பிக்கை வைக்கப்படுவது, வேலை வாய்ப்புகளை சரிபார்க்க தவறுதல், இறுதியாக அதிகரித்து வரும் பொருளாதார நெருக்கடிகள் ஆகியவை இந்த பாதிப்பிற்கு காரணங்களாகின்றன என்று அமைச்சு வலியுறுத்தியுள்ளது. அது மட்டுமின்றி தற்போதுள்ள ஆட்கடத்தல் தடுப்பு சட்டங்களை பயன்படுத்தி இத்தகைய வழக்குகளை கையாண்டு வருவதாக அமைச்சு வலியுறுத்தியுள்ளது. மேலும் மோசடிக்காரர்கள் எளிதான வேலைகளை தேடுபவர்களை குறிவைத்து பயண ஏற்பாடுகள் அனைத்தையும் கையாண்டு வெளிநாடுகளில் சிறந்த வாய்ப்புகளை தேடும் அப்பாவி நபர்களை கவர்ந்து சிக்க வைக்க மிகவும் நவீன வழிமுறைகளை பயன்படுத்துவதால் பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறு அமைச்சு வலியுறுத்தியுள்ளது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.